ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை பசங்க. இன்றைக்கி வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 4th T20 நடந்திருக்கு. இதில் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? சஞ்சு சாம்சன், சிவம் துபே, மேட் ஹென்ரி, ஜாக் ஃபோக்ஸ் இவங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஆன் திஸ் வீடியோ கைஸ். கைஸ், ஜாக் ஃபோக்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாக் ஃபோக்ஸ் வந்து செகண்ட் T20 பயங்கர மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 3 overs நியர்லி 60 runs கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா டோட்டல் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல தான் வந்து டஃபி, ஜேமிசன், மேட் ஹென்ரி வச்சு இவங்க வந்து ஒரு புது சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஒர்க் அவுட்டே அவ்வளோ கைஸ். 10 overs இந்தியா டீம் வந்து 154 runs அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதுலேயே வந்து நம்ம தலையோட ரேஞ்சு புரிஞ்சிச்சு. எவ்ரி பிளேயர் ஹேஸ் அ பேட் டே. ஓகேவா? அன்னைக்கு வந்து நமக்கு ஜாக் ஃபோக்ஸுக்கு வந்து பேட் டே இருந்திருக்கு. ஓகே, இதே வந்து சிஎஸ்கேல வந்தாலும் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து 4th T20 வந்து ஜாக் ஃபோக்ஸ் எடுத்திருக்காங்க. பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கைஸ். சிஎஸ்கே ஷுட் வாட்ச் அவுட் ஃபார் அ ஆல்ரவுண்டர். அவர் பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு. நியர்லி 6 balls 15 runs எடுத்திருக்காரு. பெரிய விஷயம் கைஸ். இப்போ பவுலிங் மட்டும் இல்லை, அவர் பேட்டிங்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ஒன் டேயில் வந்து அவரை வந்து 6 downலாம் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து திஸ் இஸ் அ ஹியூஜ் பொட்டென்ஷியல் ஃபார் சிஎஸ்கே. அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சில் வித் ஆவரேஜ் ஆஃப் 9.66. நல்ல பவுலிங் தான் கைஸ். இப்போ அடுத்த பிளேயர் பற்றி பார்ப்போம். மேட் ஹென்ரி அடுத்தது பேச போகிறது. மேட் ஹென்ரியை பற்றி. மேட் ஹென்ரி வந்து லிட்ரலி வந்து எக்கானமி வந்து 1 wicket எடுத்திருந்தார். நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் கைஸ். பயங்கரமான பிளேயரு. சிஎஸ்கே எல்லாருமே யோசிச்சாங்க இவரை வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துகிட்டு போவோம். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பெரிய வந்து ப்ராப்ளமே எலிசா மேட் ஹென்ரியான்னு. மேட் ஹென்ரி வந்து பவர் பிளேயில் நல்லா போடுறாரு. அதனால வந்து இது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல கைஸ். கண்டிப்பாக மேட் ஹென்ரி வில் பி அ ஹியூ பை ஃபார் சிஎஸ்கே. இது பேச போகிறது நம்ம ஆறுச்சாமி சிவம் துபே. சிவம் துபே வந்து பவுலிங் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. T20 வேறு லெவலில் பண்ணுறாரு. அப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஆள் வந்து லிட்ரலி அந்த மேட்ச் அவுட்டு. அது லிட்ரலி வந்து இந்தியா ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தார். ஜெயிக்கிற அளவுக்குன்னா அந்த டைமில் வந்து கொண்டு வந்தார். நியர்லி வந்து 15 balls 50 அடிச்சிருக்காரு. லிட்ரலி இந்தியாவில் வச்சு 3rd best player டு ஹிட் 50 within 15 balls. அப்போ வந்து சிஎஸ்கேக்கு பெரிய ஹோப் இருக்குது கைஸ். ரெடியாக இருந்துக்கோங்க. அடித்து கிளப்புறாரு. பண்ணாத மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ரன் அவுட். இது வந்து லிட்ரலி இட்ஸ் என்ன சொல்கிறது, இது லக்கி. வேறு என்ன சொல்கிறது. அவர் வந்து பயங்கர ஃபார்மில் இருந்தார். அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தார். 15 balls 50 எடுத்தவர். அன்லக்கி ரன் அவுட்டில் வந்து அர்ஷித் ரன் அடித்ததில் மேட் ஹென்ரி கையில் பட்டு அது வந்து ஸ்டெம்பில் அடித்தோன்னே லிட்ரலி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். பட் சிஎஸ்கே ஹோப் இருக்குது கைஸ். பேச போகிறது நம்ம சஞ்சு சேட்டா வந்து நேற்று வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நல்ல வியூஸ் வந்தது கைஸ். அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக சொன்னேன் யூ வில் பி ஆன் ஃபார்ம். மார்னிங் மார்க்லேயே சொல்லியிருந்தாரு. லிட்ரலி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே செக் பண்ணப்போ டீப் இன்ட்டு கிரீஸ் போகிறாரு, அதனால இது ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் இந்த 2 wicket போனோடனே நின்று ஒரு கரெக்டான ஒரு கேம் பிளே கொடுத்தாரு கைஸ். ப்ரீவியஸ் கேம் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் வந்து இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். 15 balls 25 runs. பெரிய விஷயம் கைஸ், பெரிய விஷயம். ஈஸ் பேக் ஆன் ஃபார்ம். ஒரு ஹியூஜ் கம்பேக் கொடுக்க போகிறாரு. நான் அடித்து சொல்கிறேன், வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட போகிறாரு. எல்லாருமே ரெடியாக காத்துக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வில் பி a ஹீரோ இன் T20. கண்டிப்பாக ரெடியாக இருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் ஆஃப் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கைஸ். 246 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கும். 250 ஆக்கிடுங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ.